அம்மா அவன் நல்லாதாம்மா இருப்பான், அவனுக்கு எந்த குறையும் இருக்காதம்மா, நீ கிளம்ப. ஆனா ஒண்ணுடா மயிலு, சுனிலுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு காரணமானவங்கள நீ சும்மா விடக்கூடாதுடா. ஜெயில தூக்கி போட்டு தண்டனை வாங்கி கொடுறா. சாரதா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம கிளம்பு. இல்லண்ணே, கொஞ்ச நாளாவே சகுனமே சரியில்லைண்ணே. கை தவறிக்கிட்டே இருக்கு, வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கு, மனசுக்கு என்னமோ நெருடலாவே இருக்குன்னு. அம்மா எல்லாத்துக்குமே உன் மனசுதாம்மா காரணம். நீ அவனே நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. டேய் மயிலு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ விட்டுறாதுடா. 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பிடா, உன் கூட பிறந்தவன்டா. அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ தாண்டா அவனை பாத்துக்கணும். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். டைம் ஆகுது, கிளம்புங்க. மா அவன் போட்டோ எதுக்குமா? வச்சிட்டு வா. இல்ல, இது என் கையிலேயே இருக்கட்டும். எதுக்கு சாரதா? 4 பேர் பார்த்தா ஏதாவது வித்தியாசமா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு, இந்த போட்டோ என் கூடவே இருந்தா கல்யாணத்துல என் பையன் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். டே மயிலு, உன் தம்பி போட்டோ என் கையிலேயே இருக்கட்டும்டா. சரிம்மா, கிளம்புங்க. ஒன்னும் இல்ல, தலையில அடிபட்டனால லேசா மயக்கம், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா. இருமா வந்துடுறேன். டாக்டர், ஹவுஸ் பல்ஸ்? பல்ஸ் நார்மலா இருக்கு மேடம். ஐஸ்வர்யா, நல்லா இருக்கியா? நான் இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? இங்க வந்து 3 நாள் ஆச்சு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா, போன மாதிரி அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஐஸ்வர்யா, நீ குணமாயிட்ட. நாளைக்கு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவோம். நீ உன்னோட ஹோமுக்கு போயிடலாம். தலையில அடிபட்டுருச்சுமா. எனக்கு எனக்கு அடி 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 எப்படி? ஆமா, உனக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சுமா? அடிச்சுட்டாங்களா? அச்சோ, யாருமா உன்னை அடிச்சது? யாரு 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 அடிச்சா? சுஷ்மா, சுஷ்மா உன்னை அடிச்சா? இல்ல சுஷ்மா இல்ல. சுஷ்மா இல்லனா அப்ப வேற யார் உன்னை அடிச்சது? ஐயோ, நான் சுஷ்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேன். சுஷ்மாவை பார்க்கறதுக்காக அவ வீட்டுக்கு போயிருந்த. அப்ப யார் உன்னை தலையில அடிச்சது? என்ன தலையில? அதான் உன்னை யாரு அடிச்சதுன்னு தான் கேக்குறேன். ராஜி.
ராஜினா யாருமா? சுஷ்மாவோட அம்மா. அம்மா, ராஜலட்சுமி. அவங்க ஏமா உன்னை அடிச்சாங்க? அது 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 என்ன 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 ஏன் அடிச்சாங்கன்னா? அவங்க ஏன் அடிச்சாங்கன்னு உனக்கு தானமா தெரியும். நல்லா யோசிச்சு பாரு, ஏன் உன்னை அடிச்சாங்க? அது 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 ராஜி சரி, ராஜி தான் அடிச்சாங்க. ஆனா ஏன் அடிச்சாங்கன்னு ஞாபகம் வரல. என்ன விளையாடுறியா? அடிச்சது நல்ல ஞாபகம் இருக்கு, ஏன் அடிச்சாங்க ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன். மேடம் ப்ளீஸ் மேடம், எல்லாம் ஞாபகம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ராஜி தான் அடிச்சாங்க. நான் கீழே விழுந்துட்டேன். சரி, ஏன் உன்னை அடிச்சாங்க? ராஜி நல்லா யோசிச்சு சொல்லு. நல்லா யோசி. ஐஸ்வர்யா இங்க பாரு. ஐஸ்வர்யா இங்க பாரு. ஐஸ்வர்யா, டாக்டர் செக் பல்ஸ். மேடம் சாதாரண மயக்கம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவாங்க. அக்கா, அடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போன கூட யாருக்கா ஃபோன் பண்ற? பெருமாள். முத்துலட்சுமி பேசுறேன். சொல்ல முத்துலட்சுமி. ஐஸ்வர்யாக்கு சுயநினைவு வந்துருச்சு. நிஜமாவா சொல்ற? விழுந்ததா அடிச்சதா? கருணாகரனா ராஜியா? ராஜி. ஏன் அடிச்சான்னு சொன்னாலா? அது சொல்றதுக்குள்ள மயங்கிட்டா. அடிச்சது ராஜிதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இத வச்சே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பெருமாள். என்கிட்ட சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். ராஜி, மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து. ஆமாம்மா, வாங்க. கான்ஸ்டபிள் சார், கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, எங்களை மீறி எதுவும் நடக்காது. ஓகே, நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேனேஜர், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது மேடம். நீங்க கவலையே படாதீங்க, பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாப்பா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? ஆமா, அது அங்க நேம் போர்டு ரெடியா இருக்கு. மா, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்கம்மா ஒரு வாட்டி. என்னடி, பிடிச்சிருக்கா? ஆமா, மேல டெக்கரேஷன் பண்றவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, வேலை வாங்க நடந்துட்டு போலாம். வாங்க போலாம். வா. வாங்க சார். ஏப்பா, இந்த பூவெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, எடுத்து வைங்க. சரிண்ணா. என்னங்க இன்னும் வேலையே ஆரம்பிக்கல? சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிருவாங்களா? சார், இது 1 ஹவர்ல முடிஞ்சிடும் சார். சமயக்காரங்க வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் மத்தியானமே வந்துட்டாங்க சார். வேலை நடந்துட்டு இருக்கு சார். ஜெயராம், இங்க வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்க. வர்றவங்க எல்லாம் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு போகணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரியா? கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் நம்ம சமையலை பத்தி தான் பேசுவாங்க. வாங்க ஐயா, சாப்பிடலாம். பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டதோ, அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா,
முக்கியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது. நல்லபடியா பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து தாமா செய்யறோம். கவலையப்படாதீங்க, குறையே இருக்காது. நீங்க மத்த வேலையை பாருங்க, சமையல் பொறுப்பை எங்கிட்ட விட்டுருங்க. பாப்பா சொல்ல மறந்துட்டேன், பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஓ வந்துட்டாங்களா? ஆமா மேடம். அண்ணே இப்பவே அலங்காரத்தை ஆரம்பிச்சாதான் சாயங்காலத்துக்குள்ள இவ ரெடி ஆவா. நான் போய் ரெடி பண்றேன். மா ஸ்னேகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல, என்னன்னு ஒரு ஃபோன் போட்டு கேளு. இது பண்றேன். ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். அண்ணா எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களாம் மண்டபம் வந்துட்டோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே. நீங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஒரு 10 minutes. ஓகே அண்ணா. அப்பா அவங்கள கிளம்பிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்களா? சரிம்மா, அவளை கூட்டு போய் நீ ரெடி பண்ணு போ. மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஆர்த்தி எடுக்கணும், நீ போய் ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணு. சரிண்ணே. இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க சார். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க. ஐயோப்பா. ராஜி என்னம்மா? கால் தடுக்கிடுச்சுண்ணே. ஏம்மா பார்த்து போக கூடாது? என்னன்னு தெரியல, என்னமோ ஆரம்பமே அபசகுனமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? ஏம்மா நீ படிச்ச பொண்ணு தானே? நீ பார்க்காம வந்து இடிச்சிட்டு சகனம் சரியில்லை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணு போ. சரி. என்ன பொண்ணும். சார், நாங்க சொல்றது உங்களால நம்ப முடியலனா நர்ஸ் சொல்றது கேளுங்க. நிஷா சொல்லுங்க. சார் 2 வாரத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவை ராஜலட்சுமி மேடம் தான் அட்மிட் பண்ணாங்க. வரும்போதே ஐஸ்வர்யாவுக்கு பேச்சு மூச்சு இல்ல, தலையில பலமா அடிபட்டு இருந்துச்சு, கீழே விழுந்துட்டாங்கன்னு ராஜலட்சுமி மேடம் சொன்னாங்க. ஆனா அந்த காயத்தை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியவே இல்லை. யாரோ பலமான ஆயுதத்தால தாக்கி இருக்காங்க. சார், ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. நீங்களே வேணா பாருங்க. நிஷா அதை கொடுங்க. சார் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தான் சார் ராஜி அந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்துருக்காங்க. பெருமாள் எதை செய்தாலும் அதில் ஒரு நியாய நேர்மையெல்லாம் இருக்கும் சார். அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது மோட்டிவ் இருக்கணுமே. அதை நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். கூப்பிட்டு உங்க முறையில் விசாரிச்சா உண்மை தானா வெளியே வந்துடும்ல. என்ன முத்து? இருந்தாலும் ஐஸ்வர்யா வாக்குமூலம் இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது. சார், இத்தனை நாள் கோமால இருந்த பொண்ணு இன்னைக்குதான் கான்சியஸ் வந்து பேசுனா. அவ சொல்றது கேட்டு நாங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். ராஜலட்சுமி கொலை பண்ற அளவுக்கு போவாங்கன்னு நானே நம்பல சார். ஓகே, இப்ப ஐஸ்வர்யாவோட நிலைமை எப்படி இருக்கு? உயிருக்கு ஆபத்துல எப்ப வேணாலும் மயக்கம் தெரியலாம். மயக்கம் தெளிஞ்சு அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சாதா ராஜலட்சுமி அவளை ஏன் கொல்ல முயற்சி பண்ணாங்கன்ற ரீசன் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ராஜலட்சுமி வெளியே இருந்தா சாட்சியை கலைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார். அதனாலதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க சொல்லி சொல்றோம். சரி, நான் ஐஜி சௌத்ரி அனுப்பி என்னன்னு விசாரிக்க சொல்றேன். சார் என்ன சார் போயும் திருடங்கையில சாவியை கொடுக்குறீங்க? என்ன பேசுறீங்க பெருமாள்? எங்க ஆபீசரை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறீங்க. சார் கோவப்படாதீங்க சார். அந்த சௌத்ரி ராஜலட்சுமியோட வீட்டுக்கு ரொம்ப அடுப்பத்தில் இருக்கிறவர். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? இந்த பொண்ணு இங்கே கொண்டாந்து அட்மிஷன் பண்ணதுலேருந்து அவங்க கோமா போன வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே அந்த சௌத்ரிக்கு தெரியும் சார். நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கலையே. ஆமா சார், அவர் எங்க ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிச்சுட்டு போனாரு. உங்ககிட்ட சொன்ன எல்லா உண்மைகளையும் அவர்கிட்டயும் சொன்னோம். ஆனா அவர் எந்த நடவடிக்கையையும் எடுக்கல. சௌத்ரி
அக்யூஸுக்கு ஆதரவாக இருப்பாரோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் சார். சார், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். வேற ஆஃபீஸரை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஆமாம் சார். சார் ப்ளீஸ். ஓகே, இந்த கேஸை பத்தின கவலையே இனிமே நீங்க பட வேண்டாம். இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், கிளம்புறோம் சார். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் சார். நீதி செத்துறக்கூடாது சார். பாவப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். வரட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ம். ராஜி, ஸ்னேகா, வாங்கம்மா. சீக்கிரம் வாடி. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்கப்பா. வாங்க மாப்ள. வணக்கம். வாங்க. இந்தாங்கப்பா. பத்த வைங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அண்ணா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துற மாதிரி அந்த 2 ரூபாய் தாள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். தம்பி, உன்னை உசிப்பேத்துறாங்க, ஏமாந்துறாத. அக்கா, அவசரத்துல பணம் கொண்டு வரல. பாக்கெட்ல 100 ரூபா தான் இருக்கு. என்ன ஸ்னேகா, உங்க அண்ணன் இப்படி கால வாரிட்டாரு? என்ன இப்படி கவுக்குற? சாரி சிஸ்டர். சரி, என்ன இருக்குதோ அதை போடுங்க. அவ்வளவுதானா? சரி, போ. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கொடுமா? என்ன இப்படி கொஞ்சமாவை எடுத்து சாப்பிடுறது? இப்படி சாப்பிடணும். எடுத்துக்கோங்க. முதல்ல உள்ள போல வாங்க. வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. இந்தாங்க, வாமா. என்னப்பா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நிறைய போலீஸ் இருக்காங்களே, டைட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன, எங்க வீட்டு மருமகளை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க? தாராளமா காட்டுறேன். இங்கதான் இருக்கா, உள்ள வாங்க. வாங்க எல்லாரும். அஜி, அண்ணே, போம்மா, போய் சுஷ்மா வர சொல்லுமா. சரிண்ணே. ஸ்னேகா, உங்க வீட்ல இருந்து உங்க Decoration எல்லாம் ஹஸ்பண்ட் மாமா பண்ணிட்டு யாரும் இருக்காங்க. வரலையா? எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஓ, சத்யா, என்ன போலீஸ்காரங்களா நிக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. பெருமாளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல. சரிங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருமா, நல்லா இரு. பரவாயில்லம்மா, நல்லா இருமா. பொண்ணு மட்டும் தான் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? மாப்பிள, அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இல்ல வேணாம். கட்டிக்க போற பொண்ண வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்களே, எங்க பொண்ணுக்கு கண்ணு பற்ற போகுது. அக்கா, கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது இங்கே லைவா தெரியுது. எப்படிக்கா? நம்மளோட ஆள் தான் அங்க வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஓ, அவன் மூலமா லைவா பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. லைவ் ஸ்ட்ரீமிங். சூப்பர்க்கா.
என்னடா மயிலு போலீஸ் வந்திருக்கு பந்தோபஸ்துக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே மாமா. அம்மா சுனில் விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஏய் சும்மா இருடி. இங்க ராஜலட்சுமிங்கிறது யாரு? எது கேக்குறீங்க? ஏன் காரணம் தெரிஞ்சாதான் சொல்லுவீங்களா? ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐ எம் மயில் வாகனன். நல்லா இருக்கீங்களா? ராஜலட்சுமி கிட்ட பேசணும். நான் தான் ராஜலட்சுமி. என்ன விஷயம்? நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விளையாடுறீங்களா? நடக்க போற என் பொண்ணு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றீங்களா? சாரி மேடம், உங்க பொண்ணு கல்யாணத்துல வச்சு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனா வேற வழி இல்லை. வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். சார் என்ன இது? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, அரெஸ்ட் அது இதுங்கிறீங்க. அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றீங்க? சுஷ்மாவோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதால நாங்க அரெஸ்ட் பண்றோம். போதுமா?